மற்ற ரெஸ்லர்ஸை காட்டிலும் பிரே ஒயிட் பார்த்தீங்கன்னா தனித்துவமானவர். அவரை ஏன் தனித்துவமானவர்னு சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக யோசித்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி பண்ணுவார். அப்படி பிரே ஒயிட் வந்து ரசிகர்களை ரசிக்கும் விதமாக பண்ண 10 விதமான மூமெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இதுவும் பிரே ஒயிட்டுக்கான ட்ரிபியூட் வீடியோ தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியான ரெஸ்லிங்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபயர்ஃப்ளை ஃபன்ஹவுஸ் மேட்ச். ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா பிரே ஒயிட் ஃபீல்டு கேரக்டரில் சேலஞ்ச் பண்ணியிருப்பார். ரெஸ்ல்மேனியாவில் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஆனால் இந்த மேட்ச் நடக்கிறதுல ஒரு குழப்பம். அன்ஃபார்ச்சுனேட்லியாக ஃபேன்ஸ் யாருமே அரினால வரமாட்டாங்க. பிரே ஒயிட்டும் ஜான்சனாவும் நேருக்கு நேர் மோதினா கூட ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குமான்னு தெரில. ஸோ அதனால் பிரே ஒயிட் பார்த்தீங்கன்னா தன்னுடைய க்ரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி ஃபயர்ஃப்ளை ஃபன்ஹவுஸ் மேட்ச் அப்படிங்கிறத நடத்தினார். உண்மையிலேயே மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான்சனோடைய பழைய மூவ்மெண்ட் எல்லாம் பார்க்குற விதமாக நல்லா இருந்தது. இந்தியன் ஃபேன்ஸுக்கு இந்த மேட்ச் பிடிக்கல அப்படின்னாலும் மற்ற கண்ட்ரியில் குறிப்பாக யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு பெரிய லெவலில் வரவேற்பு கிடச்சிது. இதனால் WWE பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி மூவி ஜெர்னரில் நிறைய ஆரம்பித்தாங்க. ஏன் பிரே ஒயிட்டை வச்சு அகெயின் ஒரு சினிமாட்டிக் மேட்ச் ஆரம்பித்தாங்க. அது எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா நடந்து வைல்ட் ஷாப் மேட்ச் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே கோவிட் டைம் வந்து ஒரு பொற்காலம் தாங்க. இந்த மாதிரி ஒரு சில மேட்சஸ்லாம் பார்க்குற அரிய வாய்ப்பு கிடைச்சது. மேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தது. பிரான் ஸ்ட்ரோமன் கிட்ட பெரிய பெரிய மலை பாம்பெலாம் காட்டி பிரே ஒயிட் மிரட்டின செக்மெண்ட்டாக இருக்கட்டும், முதல்ல குளத்தில் போயிட்டு முதல்ல கூட சண்டை போட்ட விஷயமா இருக்கட்டும், ஏன் பிரான் ஸ்ட்ரோமன் மாதிரியே இன்னொரு பிரான் ஸ்ட்ரோமனை வச்சு சண்டை போட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஏன் இதை நான் பாராட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சோடைய க்ரியேட்டிவ் ஐடியா ஹெட்டே பார்த்தீங்கன்னா பிரே ஒயிட் தான். எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காரு பாருங்களேன். கோவிட் டைமில் ஆடியன்ஸே இல்லாமல் இருக்கிற மேட்ச் ஃபேன்ஸுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் யோசித்து க்ரியேட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஒயிட்டோடைய பேபி ஃபேஸ். பிரே ஒயிட் வந்து இது வரைக்கும் ஃபேஸ் டன்னே பண்ணது கிடையாது. என்ன பண்ணி ஃபேஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஒயிட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் ரோமன் டீன்ஸ் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் பார்ட்னராக கூட இருந்திருக்காரு. ஷேமஸ் ஆல்பர்ட்ரியோ அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பிரே ஒயிட்டும் ரோமன் டீன்ஸும் டாக் டீமாக இருந்து விளையாடி இருக்கிறாங்க. அந்த மேட்ச்சில் பிரே ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பேபி ஃபேஸாக அவதரிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, மேட் ஹார்டி கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் பார்ட்னராக இருந்திருப்பார். அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரே ஒயிட் வந்து ஃபேஸ் என்ன பண்ணியிருப்பார். ஸோ அடுத்தது பிரே ஒயிட்டோடைய மெயின் ஈவெண்ட் டெபிட். இப்போ உள்ள ரெஸ்லர்ஸ்க்கெல்லாம் WWEடைய டெபிட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மொக்கையாக தான் போகுது. ஏன் இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாருக்குமே மொக்கையாக போகுது. ஆனால் பிரே ஒயிட்டோடைய ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா கெயின். அதாவது கெயின் ஒரு பயன்படுத்துகிற கேரக்டரு. ஸோ உனக்கு அடுத்து நான் அதான்டா பயன்படுத்துகிற கேரக்டர் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ மேட்ச் எல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இன்ஃபர்னோ மேட்ச் நடந்திருக்கும். ஸ்டேஜை சுற்றி நெருப்பாக எரிஞ்சிட்டு இருக்கும். அதில் 2 பேரும் சண்டை போட்டாங்க. உண்மையிலேயே அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. பிரே ஒயிட்டோடைய டெபிட் மேட்சே பார்த்தீங்கன்னா ஒரு அமர்க்கலமான எல்லாருக்குமே பிடிச்ச மேட்சாக இருந்தது. பிரே ஒயிட்டை பயன்படுத்துகிற கேரக்டரை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பிரே ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிவர்ஸ் ஸ்காலர். அதாவது பிரான் ஸ்ட்ரோமனை ஒயிட் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும், ராண்டி ஆர்டன் ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும், ஈவன் டேனியல் பிரைன் கூட ஸ்டோரிலைன் பார்க்கும்போது டேனியல் பிரைனையும் ஒயிட் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ண வச்சிருக்கிறாரு. ஜாயின் பண்ண வச்சு அதுக்கப்புறமா ஒயிட் ஃபேமிலியிலேருந்து டேனியல் பிரைன் பிரிஞ்சு அந்த ஸ்டோரிலைன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பிரே ஒயிட் வந்து டேனியல் பிரைனு கூட அந்த ஸ்டோரிலைனை வேறு லெவலில் பண்ணியிருப்பார். அடுத்தது டைட்டில். அதாவது பொதுவாக ஒரு டைட்டிலை வின் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயந்தான். பிரே ஒயிட் வந்து யூனிவர்சல் டைட்டிலை வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கே ஸ்மாக்டவுனில் போனதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ. அதுக்கேற்ற மாதிரி ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை மாற்றிடுவார். ஆக்சுவலி இது நான் ஒன்றும் பெரிய சேஞ்சிங்காக நான் பார்க்கப்படலை. நான் சேஞ்சிங்காக பேசப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா பிரே ஒயிட் வந்து அவருடைய ஃபீல்டோடைய மாஸ்க் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பை கஸ்டமேட்டாக உருவாக்கியிருப்பார். அந்த சாம்பியன்ஷிப் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா தரமாக பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நம்ம பிரே ஒயிட் வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ அதுலேயே அவருடைய க்ரியேட்டிவ் மைண்ட் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத காட்டியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா ஒயிட்டோடைய ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப் பிரே ஒயிட் ஃபஸ்ட்டாக ராண்டி ஆர்டன் கூட சேர்ந்து டாக் டீமாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் டாக் டீம் டைட்டில் வின் பண்ணியிருந்தார். உண்மையிலேயே அந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ராண்டி ஆர்டன் வந்து பிரே ஒயிட் கூட பார்த்தீங்கன்னா
டீமாக ஜாயின் பண்ணியிருப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரேவ் ஒயிட்டோடைய இருப்பிடத்தை கண்டுபிடிச்சி எரிக்கிறதுக்காக தான் உன் கூட டேக் டீமாக இருந்தேன், இப்போ உன் இடத்தையே எரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பிரேவ் ஒயிட்டோடைய அப்பிக்கலோடைய கல்லறை இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா எரிச்சிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லை, பிரேவ் ஒயிட்டும் ஆண்டி ஆட்டனும் கிட்டத்தட்ட 3 மாதம் பார்த்தீங்கன்னா டேக் டீமாக இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் லூக் ஹார்பரையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேமிலியிலேருந்து பிரிச்சிருப்பாரு. நான் இதை மட்டும் சொல்ல விரும்பலை, ஃபீல்டு பிரேவ் ஒயிட்டுக்கும் ஆண்டி ஆட்டனுக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அகைன் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ல நடந்திருக்கும். ஆடியன்ஸே இல்லாத அரங்கில் கூட ரசிகர்கள் இருந்தால் ஒரு விசில் அடித்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேட்சை வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அதையும் பிரேவ் ஒயிட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இறந்து போகிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. பட் ஆனால் அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது இப்போ எனக்கு கண்ணீர் வருது. ஏன் கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இப்போ பிரேவ் ஒயிட் இறந்து போயிட்டார்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பிரேவ் ஒயிட்டோடைய க்ரியேட்டிவ் மைண்ட் மேட்ச். எனக்கு இப்போ ஞாபகம் வர ஒரு சில மேட்சஸ் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில மேட்சஸ் வரும், அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கெயினுக்கும் நம்ம பிரேவ் ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னோ மேட்ச் நடந்திருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேட் ஹார்டிக்கும் நம்ம பிரேவ் ஒயிட்டுக்கும் ஒரு மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் ஜெஃப் கார்டியெல்லாம் வர மாதிரி ஒரு மூமெண்ட்டை பண்ணி செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் ராவில் நடந்தது, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பிரேவ் ஒயிட்டுக்கும் ராண்டி ஆட்டனுக்கு நடந்த அந்த இன்ஃபர்னோ மேட்ச், ஃபயர்ஃப்ளை இன்ஃபர்னோ மேட்ச், ஜான்சனுக்கும் பிரேவ் ஒயிட்டுக்கும் நடந்த ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸ் மேட்ச், இது தவிர்த்து பிரேவ் ஒயிட்டுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் நடந்த மேட்ச்சு, இந்த மாதிரி கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கிற நிறைய மேட்சஸை பார்த்தீங்கன்னா பிரேவ் ஒயிட்டு கொடுத்தாரு. இதுக்கும் மேலே பிரேவ் ஒயிட் அவ்வளோதான் ரெஸ்லிங் கரியரை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இதுக்கப்புறமும் என்னால் புதுவிதமான மேட்சஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா WWE நடத்தின ராயல் ரம்பல் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மவுண்டன் டியூ மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருந்தார். நாமளும் நார்மலாக நினச்சோம், ஆனால் மேட்சை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வினோதமாக நடத்தியிருந்தார். திருப்பி திருப்பி பார்க்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா செம்மையாக என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தார் பிரேவ் ஒயிட். பொதுவாகவே ஒரு ரெஸ்லர் ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னா நார்மலாக இருக்கும், ரூமர் வரும். ஆனால் இந்த அளவுக்கு குழப்பத்தோட ஒரு ரிட்டனை உருவாக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக பிரேவ் ஒயிட் தான். பிரேவ் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ராபிட், அதாவது QRB கோடு ஸ்கேன் பண்ணி அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு முயல் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி காட்டினாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது, ஒயிட் ராபிட் சாங் ஒலிக்குது. ஸோ பிரேவ் ஒயிட்டோட ரிட்டனை காட்டுறாங்க. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிரேவ் ஒயிட்டோடைய ஸ்டிபுலேஷன் தெரியுது. ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ராபிட் இருக்குது, அவருடைய ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸில் இருக்கிற டாய்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸ் டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூசி அடைஞ்சி கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபீல்டு பிரேவ் ஒயிட்டை காட்டுறாங்க. அதுலேயும் ஃபீல்டு பிரேவ் ஒயிட்டோட தலை துண்டாக்கப்பட்டு அந்த கமெண்ட்ரி செக்ஷன் டேபிளில் கிடக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரேவ் ஒயிட் வந்து மாஸ்க் போட்டுட்டு அரீனாவில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தது, அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. ஒரு ரெஸ்லருடைய ரிட்டனை எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் வந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்ததில்ல. பிரேவ் ஒயிட்டோடைய ரிட்டனை பார்த்தீங்கன்னா WWE அந்த அளவுக்கு பார்த்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வரும்போது நியூ கேரக்டர் நியூ கிமிக்கில் அங்குல் ஹவுடி கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லியாக பிரேவ் ஒயிட் இறந்து போனதுனால அந்த அங்குல் ஹவுடி கேரக்டர் மட்டும் அப்படியே ட்ராப் ஆகிட்டு, இதுக்கப்புறமா அங்குல் ஹவுடியை வச்சு ஏதாச்சும் பிளான் உண்டான்னு தெரில. ஒரு வேளை இருந்திருந்துன்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம மட்டும்தான் இதுக்கப்புறமா நினைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் சைக்கிளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க நண்பா.